ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம சுவையான வத்த குழம்பு மண்டபத்தில் செய்கிற மாதிரி செய்முறைங்க. மொச்சக்கடலை எப்போவுமே ஒரு 10 மணி நேரத்தில் 12 மணி நேரம் ஊறணும். அது நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சு இது காலைல செய்ய போகிறது. எந்த அளவுக்கு மொச்சக்கடலை நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சாப்பிடவும் அந்த சாஃப்ட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இப்போது புளி, இந்த வத்த குழம்புக்கு முக்கியம் புளி. இந்த புளியை நம்ம முன்னாடியே உடைச்சி தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நீ கண்டிப்பாக புளியை நல்லா ஊற வச்சு நீங்கள் கரைச்சி வடிகட்டிங்கன்னா நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுவும் மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த சாம்பார் பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கோம், தெளிவாக போட்டிருக்கோம், புரிகிற மாதிரி போட்டிருக்கோம். அந்த அளவில் நீங்கள் சாம்பார் பொடியை அரைச்சி நீங்கள் இந்த வத்த குழம்பு கூட சேர்த்துக்கணும். நாங்கள் மண்டபத்தில் வத்த குழம்பு, சாம்பார், ரசம், மோர் இது செய்யும் போது அந்த சாம்பார் பொடியை அரைக்கிறோம் இல்லையா, அப்போது அதில் நான் இதை வத்த குழம்புல சேர்த்துக்குவேன். இது எத்தனை பேர் சாப்பிட்லாம், எந்த அளவுக்கு சேர்க்கலாம்னு எல்லாம் சொல்கிற வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எப்பவும் போல் தேவையான மஞ்சத்தூள், உப்பு, புளி தண்ணி, மிளகாய்த்தூள், ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள், நீங்கள் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த புளி கூட இந்த மிளகாய்த்தூள் காரமும் எண்ணெயும் அதிகமாக இழுக்கும் புளி. அப்போ தான் நமக்கு அந்த புளியில் இந்த 2 டேஸ்ட்டும் தனியாக தெரியும். இப்போது நாம் இங்கே செய்ய போகிற வத்த குழம்பு 300 பேர் சாப்பிடலாம். இதுக்கு உண்டான அளவு எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்பிளேல கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. இந்த புளி வத்த குழம்பு, புளி சேர்க்குற எல்லா இடத்துலையும் நான் வெல்லம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். புளியோட சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கங்க. இதுக்கு இந்த 300 பேர் சாப்பிட்றதுக்கான எல்லா அளவும் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்து நோட் பண்ணுங்கள். இப்போது சக்தி சாம்பார் மசாலா, இந்த சக்தி சாம்பார் பொடியை நான் சேர்க்கும்போது நம்ம அந்த அரைச்ச சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறோம், இது கூட சக்தி சாம்பார் மசாலா பொடியும் சேர்த்துக்கிறோம். அதோடய ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக கொடுக்கும், நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை தான் காட்டுறோம். இங்கே நான் உங்களுக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணி மேக் பண்ணி காட்ட போகிறதில்ல. ஊர் ஃபங்க்ஷனில் நான் செஞ்சிட்ருக்கிறது தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இதில் நான் எதுவும் மறைக்கவும் போகிறது கிடையாது, உங்களுக்காக மாற்ற போகிறதும் கிடையாது. இப்போ நமக்கு தேவையான புளி தண்ணி எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 3/4 கிலோ புளி, 100 பேருக்கு 1/4 கிலோ அளவு. நம்ம 300 பேர் சாப்பிட்றதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். என்ன தான் நீங்கள் புளி 3/4 கிலோ அளவு எடுத்தாலுமே நீங்கள் தண்ணி ஊற்றி அந்த புளிப்பு ரொம்ப புளிக்கக்கூடாது. அதாவது ஏன்னா நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வைக்க போகிறோம். சுண்ட நமக்கு புளிப்பு அதிகமாகிடும். நாக்கில் வச்சவொடனே புளிப்பு இருக்கிற ஃபீல் இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஓஹோ, அதுக்காக வத்த குழம்பு புளிப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லி வச்சுட்டிங்க, புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாது, எல்லோரும் உங்களை தப்பாக தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஊற்றி அதில் தேவையான நல்ல எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம நைட்டே ஊற வச்சோம் இல்லையா அந்த மொச்சக்கடலை, அதை இப்போது தண்ணி கூட சேர்த்தணும். ஏன்னா தண்ணி நம்ம நல்லா கொதிக்க விட்டு, இப்போது நான் இதில் 20 லிட்டர் தண்ணி வைக்கிறேன்னா ஒரு 12 லிட்டர், அதாவது 8 லிட்டர் தண்ணி குறையணும். அந்த மாதிரி கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்குள்ளே அந்த மொச்சக்கடலை நல்லா வெந்துடும். இது கூட சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வேக வைக்கணும். ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்கிறதுனால இந்த மொச்சக்கடலை, சின்ன வெங்காயம், தக்காளி இது கூட சேர்த்துப்பேன். இதெல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி கிடைஞ்சிரும். இப்போது நமக்கு இந்த வத்த குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் சுவை கிடைக்கும், அந்த மனம் கிடைக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம கொஞ்சமாக இப்போ 50 பேருக்கு வத்த குழம்பு செய்யும்போது கத்திரிக்காய் ரொம்ப சின்னதாக வெட்டிக்கணும். இதே நம்ம 300 பேர் செய்யும்போது கத்திரிக்காயை 2 ஆக்கி அதை பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம எண்ணெயில் இதை வதக்கும் போது நமக்கு குழஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு 3/4 பாதம் அளவுக்கு நமக்கு இருக்கணும். இந்த புளி தண்ணி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், நல்ல சுவை தரும். நிறைய பேர் இந்த மீன் குழம்பு வைக்கும் போது, புளி சாதம் செய்யும் போது
புளி தண்ணி சரியாக கொதிக்க விடாமல் செய்கிறதுனால தான் சீக்கிரம் கெட்டு போகிறது, அதோடய சுவை அதிகமாக தெரியாமல் இருக்கிறது. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த தக்காளி, ஏன்னா நம்ம கொதிக்க நம்ம வதக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் தேவையான தக்காளியில் பாதி இந்த இடத்துல சேர்த்துட்டு மீதி பாதி நம்ம தாளிப்பு போடும்போது சேர்த்துக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த செய்முறை தான் உங்களுக்கு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தண்ணி எந்த அளவுக்கு வச்சுருக்கேன், எவ்வளோ சுண்டி கீழே இறங்கியிருக்க பாருங்கள். அப்போ நம்ம ஆரம்பத்தில் புளிப்பு அதிகமாக வச்சா அது சுண்ட இன்னும் புளிப்பு அதிகமாகிடும், நமக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கலக்கும் போது நல்ல அந்த புளிப்பு ஃபீல் இருக்கணும், லைட்டாக புளிப்பு இருக்குது அப்படின்றது இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதனால தான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். இந்த சாம்பார் பொடின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாம்பார் பொடியை அரைச்சி அதை இப்போ கொதிக்கிற இந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா குழப்பாக ஆகிடும். அந்த புளித்தண்ணி நம்ம கொதிச்சிச்சின்னு எப்படி தெரியும்னா, சின்னதாக பபுள்ஸ் மாதிரி அப்படியே ஆயில் பிரியும், நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும். அந்த டைமு நீங்கள் நிறுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக கொப்பளிச்சு பபுள்ஸ் மாதிரி வரும். அந்த அளவு வரைக்கும் நல்ல குழப்பாக வர வரைக்கும் நீங்கள் தண்ணியை கொதிக்க வைங்க. இந்த வத்த குழம்புக்கு மந்திரமே இந்த கசகசா முந்திரி தான். இந்த கசகசா முந்திரியை முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு நல்லா ஊறணும். கசகசா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு உனக்கு அரைக்கும் போது அந்த நைஸ் கிடைக்கும். அதனால் அந்த வத்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே கசகசா முந்திரியை நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து தேங்காய், இந்த தேங்காயும் அதேமாரி மிஷினில் துருவிட்டு பூ மாதிரி எடுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வத்த குழம்புல ரொம்ப ஒரு திரியாக அந்த மாதிரி தெரியாமல் ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த கசகசா முந்திரி தேங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிங்க. இப்போ நம்ம தாளிப்பு சேர்க்கலாம். தாளிப்புக்கு நமக்கு 100 பேருக்கு 3 லிட்டர் எண்ணெய் ஆகும். ஆனால் இப்போது நம்ம கூடுதலாக செய்ய கொஞ்சம் எண்ணெய் குறையும். எல்லா பொருளுமே சரி தான். வளர்ந்து வரும் மாஸ்டர் நல்லா நோட் பண்ணுங்கள். என்னென்னா, நீங்கள் கொஞ்சமாக செய்கிற அளவு நீங்கள் அதிகப்படுத்த கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் நீங்கள் நல்லா ஃபிசிக்கலாக நோட் பண்ணுற விஷயம். நம்ம ஒரு 10 பேருக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறோன்னா 100 பேருக்கு அதே 1 லிட்டர் எண்ணெய் வராது, கம்மியாகும். இதை நான் உங்களுக்கு விளக்கமாக ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். இப்போது நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி அதில் ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி பொரித்து எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்து நீங்கள் சேர்க்கும் போது நல்ல வாசனை கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கடைசியாக சேர்க்கும் போது சீக்கிரம் குழஞ்சி போகாமல் நமக்கு ஒரு 3/4 பதம் அளவுக்கு கத்திரிக்காய் வத்த குழம்பு கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நாங்கள் செய்கிற செய்முறை ரொம்ப ஈஸியான செய்முறை. பார்க்க தான் உங்களுக்கு ஏதோ ரெட்டிப்பு வேலை மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் பார்த்து உப்பு, காரம், புளிப்பு, சுவை எல்லாத்தையும் உங்கள் கை பக்குவத்திலே கொண்டு வரலாம். அந்த மாதிரியான ஒரு செய்முறை உங்களுக்கு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு ஃபங்க்ஷன்லாம் இந்த மாதிரி வத்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த தேங்காயை கண்டிப்பாக இந்த மாதிரி மிஷினில் துருவி பூ மாதிரி எடுத்து அரைச்சிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிச்சிருக்கேன். இப்போது அந்த கத்திரிக்காய் நமக்கு நல்லா வதங்கி ஒரு 3/4 பதம் அளவுக்கு நமக்கு அந்த அழுத்தி பார்த்தா தெரியும். அப்படியே நம்மளுக்கு அழுத்தின உடனே ப்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி அழுத்திச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து கத்திரிக்காய் ஃபுல்லாக அள்ளிட்டு அதே எண்ணெயில் மணத்தக்காளி தேவையான அளவில் டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கிங்க. அந்த மணத்தக்காளியும் தீச்சல் விட்டுறக்கூடாது. அழகாக போட்ட உடனே இந்த ஒரு தாளிப்பும் போடும்போது ஒரு வாசனை வரும் பாருங்கள், அப்போவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கத்திரிக்காவை நம்ம பொரித்து எடுத்த உடனே அனலை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதே அனல் பதத்தில் மணத்தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்து அந்த கத்திரிக்காய் கூட சேர்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வடவத்தை இதேமாரி குறைஞ்ச பதத்திலே நம்ம சேர்த்து நல்லா வதக்கி பொரித்து எடுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் பொரிக்கும் போது அனல் கொஞ்சம் கம்மியாக வைங்க. புளி குழம்பு கூட நீங்கள் வடவத்தை சேர்த்தாலே நல்ல வாசனை வரும். அது காரக்குழம்பு வச்சாலும் சரி, மீன் குழம்பு வச்சாலும் சரி, கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. வத்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க.
நல்ல வாசனை டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது அந்த வடவம் பாருங்கள், அந்த வடவத்தையும் நான் சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா பொரித்து தீச்சல் விடாமல் எடுக்கணும். தீச்சல் விட்டுட்டாலே நமக்கு ஒரு வாசனையும் ஒரு டேஸ்ட்டும் கண்டிப்பாக மாறிடும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்து பதமாக செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அந்த சமையலோட கலையை நம்ம கரெக்டாக செய்கிறோம். அப்போ தான் நம்ம அந்த சரியான டேஸ்ட்டையும் பக்குவத்தையும் நம்ம கொடுக்க முடியும். இந்த மாதிரி கத்திரிக்காய், மணத்தக்காளி, இந்த வடவம் பொரித்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த டைமில் அனல் கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும். பூண்டு சாந்து சேர்த்த உடனே அனல் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் பொங்கி கீழே ஊற்றிடும். பூண்டு சாந்து சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிறோம். அதுக்கப்புறம் 7 கிலோ வெங்காயம் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நமக்கு தேவையான நாட்டு வெங்காயத்தை நம்ம அந்த புளி தண்ணி கொதிச்சிச்சில் அதிலே சேர்த்து நல்லா கொதித்து வேக வச்சிட்டோம். இங்கே தாளிப்பில் எண்ணெய் கூட நமக்கு இந்த மாதிரி பூண்டு சாந்து, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி இது கூட மீதி பாதி தக்காளி இருக்குல்ல, அந்த தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கும் போது உங்களுக்கு வாசனை அதிகமாக கிடைக்கும். நிறைய மாஸ்டர்கள் இதை எப்படி செய்வாங்கன்னா அரைச்சி செய்வாங்க. சாந்து மாதிரி வதக்கி அரைச்சி செய்வாங்க. அப்புறம் நேராகவே புளித்தண்ணியில் கொதிக்க வச்சு ஒன்றா சேர்த்து செய்வாங்க. அதெல்லாம் செஞ்சாலும் நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் செய்கிற செய்முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். எங்கள்கிட்ட ஸ்பெஷலாக வத்த குழம்பு தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வத்த குழம்புக்காகவே நிறைய ஆர்டர் எடுத்து நாங்கள் செய்வோம். அந்த அளவுக்கு சூப்பராக காரம், புளிப்பு, அந்த பதம், அந்த ரொம்ப திப்பியாக இல்லாமல் ரொம்ப சாந்து மாதிரி இல்லாமல் சாப்பிட அப்படியே நைஸாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த புளித்தண்ணி ஏற்கனவே கொதித்து நமக்கு ரெடியாக இருந்துச்சு. அது கூட இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு சாந்து, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி கொண்டு வந்து ஊற்றியாச்சு. கலர் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது கலரு. ஆனால் அந்த கலரு பார்க்கவே எங்களுக்கு வத்த குழம்புக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த மஞ்சத்தூளும் அந்த ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்ந்து வர கலர் தான் இந்த கலர். எப்போவுமே அந்த புளி பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். அந்த முந்திரி கசகசா சொன்னால நமக்கு ஏற்கனவே நல்லா புளி தண்ணி கொதிச்சாச்சு. இப்போதைக்கு குழம்பு ரெடியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடணும். அந்த முந்திரி கசகசா அரைச்ச அந்த சாந்தை இப்போ சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் சாந்து சேர்த்து நம்ம நல்லா கிளறும் போது அந்த கெட்டியான தன்மை, அந்த டேஸ்ட்டும் நமக்கு இந்த இடத்துல நேச்சுரலாக கிடைச்சிரும். நீங்கள் தண்ணி அளவு, புளி தண்ணி அளவு இந்த குழம்பு நபர் சாப்பிடணும்னு சொல்லலை. இதெல்லாம் என் சேனல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். நிறைய வீடியோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், நாங்கள் பிரியாணி வீடியோ, நாங்கள் இந்த டிஃபன் வீடியோ, இந்த சாப்பாடு வீடியோ உங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக எங்கள் வீடியோ எல்லாமே கொஞ்சம் லாங் தான். ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் அப்படி பேசி போட்டிருக்கேன். கடைசியாக இந்த கசகசா, முந்திரி பயிறு, இந்த தேங்காய் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம இறக்கும் போது தேன் சேர்த்து இறக்கினா அந்த அந்த வத்த குழம்பு நல்ல ஒரு சுவையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே போல் நெய், அந்த நெய்யும் நீங்கள் கடைசியாக தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் அதோட நெய்யோட ஃப்ளேவர் நமக்கு மேலே நம்ம சாப்பிடும்போது சூப்பராக கிடைக்கும். கடைசியாக இந்த தேன், நெய் எல்லாம் சேர்த்து வத்த குழம்பை கொஞ்சம் அனல் பாத்தில் வச்சு நம்ம ஃபைனலாக சேர்க்க வேண்டியது நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சாச்சு. கடைசியாக 1/2 லிட்டர் நல்லெண்ணெய். கண்டிப்பாக நல்லெண்ணெய் நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்ல வாசனை, டேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் வத்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அப்போது நம்ம அந்த பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய், அந்த வடவம், அந்த மணத்தக்காளி, இதை கடைசியாக கொட்டி அப்படியே கிளறி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கெட்டியான தன்மை நீங்கள் இங்கேயும் சரி, சிக்கன் கிரேவிலையும் சரி, எங்கேயும் சரி, தேங்காய் சேர்த்துட்டாலே அந்த அடி பிடிக்கிற தன்மை சீக்கிரமாக உருவாகும். ஏன்னா அது ரொம்ப கெட்டியான தன்மை இருக்கிறதுனால அது இந்த இடத்தெல்லாம் குறைஞ்ச அனலை வச்சு
நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். இவ்வளோத்தரும் பார்த்து பார்த்து செஞ்சு கடைசியாக ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம டீச்சரை விட்டுட்டோம். நம்ம செஞ்ச பொருள் காஸ்ட்டும் வேஸ்ட்டு, நம்ம செஞ்ச கைப்பக்குவம் டேஸ்ட்டும் வேஸ்ட்டு. கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர். பொறுமையாக பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் தனித்தனியாக விலைக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை இன்னும் நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதை சொன்னால் இல்லை வீடியோ இன்னும் பெருசாக போகும். நிறைய பேர் டைமை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, அப்புறம் வெளில போயிடுறாங்க. அதனால் வளர்ந்து வரும் மாஸ்டர் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டராக வருவீங்க. உங்களுக்காக தான் எங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் ரெடி பண்ணி எடிட் பண்ணி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசி போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதும் பேசுகிறதும் எடிட் பண்ணுறதும் நான் ஒருவனே. என் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக. ரொம்ப நன்றி.